இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. நல்ல வருமானம் வரும். டேய், உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. எந்த காரணமும் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல ஒரு புல்லோ இலையோ அசையாது. அப்படி இருக்கும் போது உயிரை இழந்த இந்த 2 சர்ப்பங்கள் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு? நான் மறுபடியும் உங்களை எச்சரிக்கிறேன், எந்த காரணம் கொண்டும் இதுங்களை எரிச்சிடாதீங்க. அமிர்தா, வந்துட்டியா? வா. அமிர்தா, உன் லட்சியத்தை அடைய முடியாம நீ தோத்துக்கிட்டு இருக்க. இப்ப ரொம்பவே நொந்து போயிருக்க. தாங்க முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எல்லாத்துக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த நேரம் இப்ப வந்தாச்சு. என்ன சொல்றீங்க நீங்க? என்னோட எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுமா? நாகமணி அம்மாவோட தேகம் எல்லாம் கடிச்சிடுமா? எதிரிகளை என்னால கொல்ல முடியுமா? என்னால இந்த எல்லா பந்தங்களையும் தாண்டி மறுபடியும் நாகலோகத்துக்கு போக முடியுமா? முடியும். இப்ப நீ என்கிட்ட கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. காவேரி கரையோரம் இருக்கிற நாகேஸ்வரன் சன்னதியில உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அங்கிருந்து உன்னுடைய புது வாழ்க்கை ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புது திருப்பம் ஏற்படும். என்ன புது வாழ்க்கை ஆரம்பிக்குமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. எனக்கு இனிமே ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போதா? நான் உங்ககிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்? நாம வேண்டிக்கிறதுக்கு 1000 இருக்கும் அமிர்தா. ஆனா அதுல எதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு ஆண்டவனோட விருப்பம். உனக்கு எல்லாமே கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. உன்னுடைய முதல் வேண்டுதல் சிவனோட கோயில்ல நடக்கட்டும். அங்க இருந்துதான் ஒரு புது யுத்தம் ஆரம்பிக்க போகுது. புறப்படு, போம்மா. உன் வீட்டுல இருந்து வடக்கே இருக்கிற சிவன் கோயில்ல
எனக்கு இருக்கிற சர்ப்ப தோஷத்தை நீதான்ப்பா நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். எங்க எல்லா கஷ்டங்களையும் உன் பாதத்துல சமர்ப்பிக்கிற. நீதான்ப்பா எங்களை காப்பாத்தணும். முக்தி கிடைக்கணும்னு தான் நான் என்னுடைய பேரை அர்ச்சனை உன் சன்னிதிக்கு கூட்டிட்டு வரப்போறேன். அவனுடைய சர்ப்பதோஷம் நிவர்த்தியாகி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நிம்மதியா கண்ணு மூடிடுவேன். என்னோட இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றியே ஆகணும். எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சாபம் விமோச்சனம் ஆகணும்பா. கர்ணா, ம். அந்த பாம்புங்களோட தேகங்களை நீ தான் கொண்டு வரணும். ஆ எடுப்பா. சரிங்க பாட்டி. ஹேமா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் அத்தை. பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிட்டேன். எதுக்கும் ஏதாவது மறந்துட்டியாரு ஒரு தடவை யோசனை பண்ணிப்பாரு. அதில்ல இதுலன்னு அங்க போய் சொல்லக்கூடாது. நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் அத்தை. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. விஷ்ணு, நீ ஃபோன் பண்ணி பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டல. அங்க போனதுக்கு அப்புறம் இல்லம்மா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அம்மா, நான் என்ன சின்ன பையனா சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யாம மறக்கிறதுக்கு? எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். வாங்க கிளம்பலாம். சரிப்பா. பரமேஸ்வரா, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்க போகுதுன்னு அந்த சுவாமிகள் சொன்னாரு. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைன்னு நான் நம்புறேன். அது என்னன்னு எனக்கும் இன்னும் தெரியல. அதை தெரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்ல. அவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அதோட அறிகுறிகள் என்ன? எதிரிகளோட பிடியில இருக்கிற நாகமணி இன்னைக்கு மறுபடியும் எனக்கு கிடைக்குமா? இல்ல, நான் இழந்த எங்க அப்பா அம்மாவோட தேகம் எங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுப்பேனா? இல்ல, நான் தேடிக்கிட்டு இருக்கிற என்னோட எதிரிகள்ல யாராவது ஒருத்தராவது என் கண்ணு முன்னாடி வருவாங்களா? என்னன்னு சொல்லு ஈஸ்வரா, சொல்லு. அந்த சுவாமிகள் சொன்னது என்ன? ஒவ்வொரு முறையும் எனக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கைய மனசுக்குள்ள நீ ஏற்படுத்துற. ஆனா மறுபடியும் யாரையாவது தடங்களா கொண்டு வந்து என்ன நீயே தோக்கடிக்கிற. இந்த தடவை நான் தோக்க மாட்டேன். தோத்து போகவும் எனக்கு விருப்பம் இல்ல. நான் என்னோட லட்சியத்தை அடைஞ்சே தீருவேன். அதுக்கு உன் ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா வேணும்.
வணக்கம் அர்ச்சகரே. வணக்கம். நேத்து ஃபோன் பண்ணல, ஆமா சர்ப்ப சாந்தி சர்ப்பதோஷ நிவாரண பூஜை பண்ணணும். ஆமா எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். அர்ஜுன், சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா, நீ தான் பூஜையில உட்காரணும். அப்படி இல்ல, குடும்பத்துல யாருக்கு சர்ப்பதோஷம் இருந்தாலும் பூஜைக்கு வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் உட்காரணும். அப்படியா? அப்படின்னா எங்க அம்மா உட்காரலாம்ல? இல்ல, நான் அப்படி சொல்லல. வீட்ல பெரியவங்கன்னா தம்பதி பெரியவங்களா இருக்கணும். நீங்க உட்காரலாமே. சரி, இவங்களே உட்காருவாங்க. விஷ்ணு, 2 பேரும் போய் பூஜைக்கு ரெடி ஆயிட்டு வாங்க. அவங்க மட்டும் இல்ல, நீங்க கூட போங்க. நதியில கை காலெல்லாம் அலம்பிட்டு வரும்பொழுது சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. நீங்க வரதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி தயாரா இருக்கேன். போயிட்டு வாங்க, சீக்கிரம் வந்துருங்க. ருத்ரா, எங்கடா இருக்கீங்க? நீங்க கிளம்பியாச்சா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிரும். கிளம்பிட்டேன்டா, ஆண்டி வேலை தான் இருக்கேன். இந்த வந்துடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ரீச் ஆயிடுவேன். ருத்ரா, சுரேஷ் வரலடா. ஏன்? பயந்தாங்குழி, பயந்து போயிட்டான் போல இருக்கு. சரி, நீ அது சீக்கிரம் வா. இது வந்துடுறேன். ருத்ரா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னோட எதிரி. நீ இங்க இருக்கியா? என் அப்பாவையும் அம்மாவையும் கொன்ன பாவிகள்ல நீயும் ஒருத்தன அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எங்க போயிட்டேன்னு உன்னை தேடிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட மத்த கூட்டாளிங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் என்னமோ சுவாமிகள் அப்படி சொன்னாரு. என் வாழ்க்கையில வர திருப்பம் இதுவாதான் இருக்கும். அவர் சொன்னது உண்மையா நடக்குது. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். சரி ருத்ரா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரி. சார், எல்லைக்கு துட்டு இருப்பா, வரேன்.
பூஜை நடக்கிற இடம் நெருங்க நெருங்க ஒரு மாதிரி பயமா இருக்கே. ஏன் இப்படி ஆகுது? ஆனா நான் பயப்பட மாட்டேன். ருத்ராவுடைய நட்பை நான் இழக்கவும் மாட்டேன். கழுத்துல தாயத்திற்கு என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஆனா எப்பவுமே உன்னால தாயத்தோட பாதுகாப்புல இருக்க முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை சாகடிக்காம விட மாட்டேன். யாரும் இல்லையே. என்ன இது? ஏதோ குரல் கேட்டுச்சு. மோஸ்ட்லி நாகராணியை பத்தி பேசுறேன்ல, அதனாலதான். நாகராணியே என்கிட்ட பேசுற மாதிரி பிரம்மையா இருக்கும். இங்க பாருங்கம்மா, இந்த 2 தேகங்களும் உங்களுக்கு தெரியாமே உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்குன்னா இதுக்கு அர்த்தம் ரொம்ப தெளிவா இருக்கு. அது உங்களுக்கு நல்லதாவே நடக்கலாம், இல்ல கெடுதலும் நடக்கலாம். இந்த தேகங்களை பார்க்கும்போது எனக்கு சாதாரண பாம்புகளா தெரியல. தப்பி தவறி நீங்க இதை எரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். எப்படியோ உங்க நேரம் நல்லா இருந்ததுனால நீங்க இதை எரிக்கல. அதே மாதிரி ஏதோ அதிர்ஷ்டத்தால தான் நீங்க இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. ஆமா சுவாமி, நேத்து எங்க வீட்டுல இந்த பாம்புகளோட தேகம் கிடைச்ச உடனே எரிச்சிடலான்னு முடிவு பண்ணோம். ஆனா அந்த நேரத்துல ஒரு சுவாமிகள் வந்தாங்க. அவங்க வந்து இப்ப நீங்க சொன்னதை தான் சொன்னாங்க. அவர் உங்களுக்கு நல்ல அறிவுரையை தான் சொல்லி இருக்கிறாரு. இப்ப இந்த தேகங்களை கொண்டு போய் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற அரளி மரத்துக்கு அடியில வச்சிட சொல்லுங்க. அந்த சுப்பிரமணிய சுவாமி எல்லாத்தையும் பார்த்துப்பார். சரிங்க சுவாமி. கருணா, கொண்டு போப்பா. கருணா, நீ கொண்டு போற இந்த பாம்போட தேகம் வேற யார் கண்ணிலையும் பட்டுடக்கூடாது. தப்பி தவறி யாராவது பார்த்து அவங்க இதை எரிச்சிட்டாங்கன்னா அந்த பாவமும் நம்மளதான் சேரும். ஆமாப்பா, ஜாக்கிரதை. இப்ப சர்பசாந்தி பண்ணியாச்சு. சர்பதோஷ நிவாரணம் பண்ணணும். நீங்க 2 பேரும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க அர்ச்சகரே, நாங்க 2 பேரும் ஸ்நானம் பண்ணா போதுமா? ஆமா, இந்த பூஜையை நீங்க 2 பேரும் மாத்திரம் பண்ணா போதும். சர்பதோஷ நிவாரணம் பண்ண அப்புறம் எல்லாரும் போய் ஸ்நானம் பண்ணா சரியா போயிடும். அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி நான் தயாரா இருக்கேன். அதுக்குள்ள எவ்வளவு சுருக்க வந்துட முடியுமோ நீங்க வந்துருங்க. சரிங்க அர்ச்சகரே. நதியில கொஞ்சம் ஆழமா இருக்கும், ஜாகிரதையா குளிச்சுட்டு வாங்க. அப்படியா? அப்படின்னா ஹேமா, நீ ஒண்ணு பண்ண. நீ ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வந்துரு, நான் நதியில குளிச்சுக்கிறேன். சரி. அர்ஜுன், அப்பா அம்மா கூட போ. ருத்ரா, நீ இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. சரிங்கண்ணா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. மொத்தத்துல இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஆளுங்க சர்ப்ப நிவாரணி பூஜை முடியறதுக்குள்ள அந்த 2 தேகத்தையும் நெருப்புல எரிச்சிருவாங்க. அதோட அர்ஜுனுக்கு எங்க வீட்டை பிடிச்ச சர்ப்பதோஷம் மொத்தமா போயிடும். என்கிட்ட இருக்கிற நாகமணி அடையிறதுக்கு யாரும் உயிரோட திரும்பி வர வாய்ப்பே இல்லை.
இந்த அர்ஜுனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த செத்த பாம்பெல்லாம் கொண்டு வந்த அன்னைக்கே வெளியில கொண்டு போய் எரிச்சிடுன்னு சொன்னேன். அவன் என்னடானா என் பேச்ச கேட்காம தப்பு தப்பா பண்றான். என்னைக்குதான் திருந்த போறானோ தெரியல. இந்த பாம்புகளால வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. ஆமா, இந்த பாம்புகளோட தேகம் வந்து எவ்வளவு நாளாச்சு? நாள் என்ன, மாச கணக்காச்சு. இவ்வளவு நாளாகியும் இந்த பாம்புகளோட தேகம் கெட்டு போகாம அப்படியே இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்குமோ? இந்த பாம்புகளோட தேகம் இத்தனை நாளாகியும் கெடாம அப்படியே இருக்குன்னா இதுக்கு ஏதோ சக்தி இருக்கு. இந்த பாம்புகளுக்கு இவ்வளோ சக்தி இருக்கிறதுனால தான் இன்னொரு பாம்பு இதுங்களை தேடிக்கிட்டு வீடு வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா அந்த பாம்பு இங்கேயும் வருமோ?